சர்வாங்காசனம் பார்க்க கிட்டத்தட்ட சிரசாசனம் போலிருந்தாலும் சிரசாசனம் இல்லை. விரிப்பில் மல்லாந்து படுக்கவும். சற்று நேரம் சுவாசம் சாதாரணமாக விட்டுக்கொண்டு ஆசுவாசப்படுத்திக் கொள்ளவும். பின்னர் இரு கால்களையும் முதலில் தலைக்கு மேல் செங்குத்தாய் தூக்கிக் கொள்ள வேண்டும். சற்று நிதானப்படுத்திக் கொண்டு மெதுவாக கால்களை தலைக்குப் பின்னால் கொண்டு போகவும். அப்போது இடுப்புப் பகுதி தூக்கிய வண்ணம் இருக்க வேண்டும். தலையும் கழுத்தும் கீழே தரையில் படிந்து இருக்க வேண்டும். முதுகில் ஆரம்பப் பாகம் தரையில் பதிந்திருக்கும். இந்நிலையில் மூச்சை நிதானமாக விட்டுக்கொண்டே கண்கள் மேலிருக்கும் இரு கால்களின் கட்டை விரல்களைப் பார்க்க வேண்டும். முகவாய்க்கட்டையை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்ளவும். பிடரி நன்றாக தரையில் படிந்திருக்க வேண்டும். இங்கே அடிக்கடி மூச்சு விடுவது பற்றிக் கூறுகிறோம். யோகாசனத்திற்கு மூச்சுதான் பிரதானம். மூச்சு ஒழுங்காய் பயின்றாலேயே யோக நிலையில் அடுத்தடுத்து முன்னேற முடியும். யோக நிலையில் முன்னேற இந்த ஆசன பயிற்சிகள் ஆரம்பப் பாடம் ஆகும். மூச்சை இறுகப் பிடித்துக் கொண்டு சிரமப்பட்டுச் செய்யாமல் இயல்பாகச் செய்ய வேண்டும். ஒரு சிலருக்கு கால்களைத் தூக்கினாலும் இடுப்புப் பகுதியை தூக்கிய வண்ணம் சர்வாங்காசனம் செய்வது இயலாது. அவர்கள் ஆரம்பத்தில் சறுக்குமரம் போன்ற சிறிய ஆசனப் பலகை செய்து வைத்துக் கொண்டு பழகலாம். ஆசனப் பயிற்சி கற்கும் இடம் எனில் அங்கேயே இருக்கும். அதில் பழகலாம். பின்னர் வீட்டில் செய்யத் தனியாகச் செய்து வைத்துக் கொள்ளலாம். தரையில் இருந்து 2 அடி உயரம் இருந்தால் போதும். உயரம் 2 அடி, நீளம் 2½ அடி, அகலம் 1½ அடி இருக்கும் ஒரு பலகையை கீழே சரிவாக அதேபோல் இன்னொரு பலகையோடு இணைத்துக்கொண்டு 4 பக்கமும் பெட்டி போல் மூடிவிடவும். இதை நிரந்தரமாக ஒரு இடத்தில் போட்டு வைக்கவும். பெட்டியின் இருபக்கமும் பிடி இருப்பது போல் இதிலும் பிடி அமைக்கவும். அந்தப் பெட்டியின் மேல் ஏறி அமர்ந்த வண்ணம் தலையை கீழே தொங்கவிட்ட வண்ணம் சரிவாக இறங்கவும். இறங்குகையிலேயே இரு பக்கமும் இருக்கும் பிடியை பிடித்துக் கொள்ளவும். நிதானமாக இறங்க வேண்டும். வேகமாய் இறங்கினால் மண்டை தரையில் மோதும். சறுக்கில் கால்களை நீட்டிய வண்ணம் இறங்குவோம். இதில் தலையை முன்னால் வைத்து இறங்க வேண்டும். பின்னர் நிதானம் செய்து கொண்டு மெதுவாக மூச்சு விட்டுக்கொண்டே கால்களைத் தூக்கவும். மெல்ல மெல்ல பின்னால் நகர்ந்து இயன்றவரை தரைக்கு வந்து சர்வாங்காசனம் நிலையில் நின்று முயற்சிக்கவும். உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் பயன் தரக்கூடிய ஆசனம் இது என்பதாலேயே இந்தப் பெயர் ஏற்பட்டது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களால் சிரசாசனம் செய்ய இயலாது. அவர்கள் இந்த ஆசனம் செய்தால் சிரசாசனம் செய்ததின் பலன் கிட்டும். தைராய்டு சுரப்பி குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ வேலை செய்வது இந்த ஆசனம் செய்வதன் மூலம் கட்டுப்பாட்டுக்குள் வரும். பியூட்டரி சுரப்பியின் வேலைத்திறனை அதிகப்படுத்தும். குதிகால் குடைச்சல், முழங்கால் மூட்டுவலி, நரம்புச் சுருட்டு, மூலம், முதுகுவலி போன்றவை குணமாகும். கழுத்து எலும்பு தேய்ந்து சப்பாண்டிலிடிஸ் இருப்பவர்கள் செய்யக்கூடாது என்றாலும் யோக குருவின் நேரடி மேற்பார்வையில் செய்யலாம். இது மச்சாசனத்திற்கு மாற்று ஆசனம் ஆகும்.